ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஐரோப்பியர்கள் வருகையை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஐரோப்பியர்கள் வருகையிலேயே கண்டினியூஸாக இதில் உங்களுக்கு ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் அவங்க எல்லாத்த பற்றியுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐரோப்பியர்கள் வருகையில் கிபி 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பியாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது. துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்திலும் நுழைந்தது. இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டியது அப்படிங்கிறாங்க. ஸோ இதிலிருந்து தான் நம்மளுடைய ஐரோப்பியர்களுடைய வருகை ஆரம்பிக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா போர்ச்சுகல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போர்ச்சுகல் ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இதில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த போர்ச்சுகல் மட்டும்தான் இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்குது. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக, அதாவது போர்ச்சுகீசிய இளவரசர் பற்றி ஹென்றி பற்றி இங்கே சொல்கிறாங்க. அவர் மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அவர் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார் அப்படிங்கிறாங்க. 1487 ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமே டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார் அப்படின்றாங்க. இதில் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமே டயஸ் இருக்கார்ல, அவர் தென்னாப்பிரிக்காவோட தெற்கு பகுதியை போய் அடையிறாரு. அவரை யார் ஆதரிக்கிறாரு அப்படின்னா, மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்ததா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம வாஸ்கோ டகாமாவை பற்றி பார்க்க போகிறோம். வாஸ்கோ டகாமா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாஸ்கோ டகாமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார் அப்படிங்கிறாங்க. பின்னர் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு கிபி 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்தார் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாஸ்கோ டகாமா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு பகுதியை அடைஞ்சிட்டு அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்திய மாலுமி ஒருத்தரோட உதவியோட 1498ஆவது வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா, கள்ளிக்கோட்டையை அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் வாஸ்கோ டகாமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களுடன் 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது வாஸ்கோ டகாமா போன வழியிலேயே, அவர் போனது கடல் வழியவே பின்பற்றி இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி யார் அப்படின்னா பெட்ரோ அல்வாரிஸ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 13 கப்பலில் 100 வீரர்களோட 1500ஆவது வருஷம் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் அப்படிங்கிறாங்க. வாஸ்கோ டகாமா 1498 வராரு. அதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, வாஸ்கோ டகாமா 1501 20 கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்தார் அப்படிங்கிறாங்க. 1498 வந்ததுக்கு அப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 498 வராரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 2லேருந்து 3 வருஷம். அப்போ 2வது தடவையாக மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. அப்பொழுது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். பின்னர் கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளிலும் வர்த்தக மையத்தை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதனால் கோபம் கொண்ட மன்னர் சாமரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார் அப்படிங்கிறாங்க. இவர் ஃபஸ்ட்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தப்போ வரவேற்றது யாரு அப்படின்னா, அதே சாமரின் தான். ஆனால் இவர் இந்த வர்த்தக மையத்தை கள்ளிக்கோட்டையிலேயே கொச்சியிலேயே ஆரம்பிக்கிறாருல. இதனால சாமரின் என்ன பண்றாரு அப்படின்னா, கோபம் கொண்ட மன்னர் சாமரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார் அப்படிங்கிறாங்க.
ஆனால் அவர் போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார். சாமரின் வந்துட்டு போர்ச்சுகீசியரால தோற்கடிக்கப்பட்டுறாரு. பின்னர் கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாயிற்று அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகரம் என்னன்னா கொச்சின் தான். சரிங்களா? 1524 வாஸ்கோடகாமா 3வது முறையாக இந்தியா வந்த பொழுது 2 தடவை வந்துட்டாரு. மறுபடியும் 1524 இந்தியா வரும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524 கொச்சியில் காலமானார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர்றது யாரு அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா 1505 1509 வரைக்கும் சொல்றாங்க. இவர் இருக்கார் இல்லைங்களா, பிரான்சிஸ்கோ டி அல்மைடா என்பவர் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார். இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பயன்படுத்துவதே அல்மெய்டாவின் நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்காக இந்த அல்மெய்டா பின்பற்றின கொள்கை தான் வந்து என்னன்னா நிலநீர் கொள்கை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நிலநீர் கொள்கை எனப்பட்டது. இந்திய பெருங்கடலில் அரேபியா ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசிய தகர்க்க முயன்ற போது அது எதிர்மறையாக துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இந்திய பெருங்கடல்ல அரேபிய வர்த்தகத்தை வந்துட்டு போர்ச்சுகீசியர் வந்து தகர்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது அப்படிங்கிறாங்க. இதனால பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளித்தனர் அப்படிங்கிறாங்க. இதனால வந்து இந்த பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக யாருக்கு ஆதரவளிக்கிறாங்க அப்படின்னா அந்த எகிப்து துருக்கி சுல்தான்களுக்கு வந்துட்டு ஆதரவளிக்கிறாங்க. சரிங்களா? இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்தும் போர்ச்சுகீசியர் கவலை அடைந்தனர். இந்நிலையில் சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கப்பற்படை போரில் முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன அப்படின்றாங்க. இப்போரில் அல்மெய்டாவின் மகன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மெய்டா முஸ்லிம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டையூடன் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற கடற்போர்ல வந்துட்டு அல்மெய்டா மறுபடியும் முஸ்லிம் கூட்டுப்படைகளை வந்துட்டு தோற்கடிச்சிடுறாரு. சரிங்களா? கிபி 1509 போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வர்றது யாரு அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க் அப்படின்னு சொல்றாங்க. அல்போன்சோ டி அல்புகர்க் வந்துட்டு 1509 1515 வரைக்கும் இவருடைய இவர் வந்துட்டு இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர்க் ஆவார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையாவே இந்தியாவில் நிறுவனது யாரு அப்படின்னா இந்த அல்போன்சோ டி அல்புகர்க் தான். அவர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார். இவர் வந்துட்டு 1510 என்ன பண்றாரு அப்படின்னா கோவாவை கைப்பற்றிடுறாரு. 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அல்போன்ஸ் டி அல்புகர்க் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அல்போன்ஸ் டி அல்புகர்க் பற்றி வந்துட்டு கொடுத்துருக்கிறது நமக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா வந்துட்டு நினோ டி குன்கா. இவருடைய காலம் வந்துட்டு 1529 38 வரைக்கும் இவர் தான் இருந்திருக்கிறார். இவருடைய பீரியடு. இவர் யார் அப்படின்னா இந்த அல்புகர்க் இருக்கார் இல்லையா அவருக்கு அப்புறமா கவர்னர் ஆனவர். சரி, அல்புகர்க்குவிற்கு பிறகு கவர்னரான நினோ டி குன்கா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தலைநகர் வந்து கொச்சின்ல இருந்தது. இவர் என்ன பண்றாரு கொச்சின்லேருந்து தலைநகரை கோவாவுக்கு மாத்திடுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா 1534 குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பசின் பகுதிகளை கைப்பற்றினார். மேலும் 1537 டையூவை கைப்பற்றினார். பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின் சால்செட்டை 1548 ஆக்கிரமித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு போர்ச்சுகீசியர் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன்,
சால்செட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாம வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றினர் அப்படிங்கிறாங்க. முக்கியமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் தான். போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோட சில பகுதிகளில் பரவியது. 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஓர் ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ந்தது. அவ்வளவுதாங்க. இதோட என்ன ஆகுதுன்னா அந்த போர்ச்சுகீசியம் அது ஃபுல்லா முடிவடைஞ்சிருது. மேலும் 1739ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டயூ, டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான் இங்க போர்ச்சுகீசியர்கள் பத்தி நமக்கு கொடுத்துருக்கிறது. இதுக்கப்புறமா வர்றவங்க யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள். சரிங்களா? போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர் அப்படிங்கிறாங்க. 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றது. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்கள் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினர் அப்படிங்கிறாங்க. அப்போ டச்சுக்காரர்களுடைய வர்த்தக மையம் எங்க இருக்கு அப்படின்னா மசூலிப்பட்டினத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தது பின்னர் கிபி 1505 போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பைனாவை கைப்பற்றி இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். மேலும் போர்ச்சுகீசியரிடமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர் அப்படிங்கிறாங்க. போர்ச்சுகீசியர்களிடமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றிட்டாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் பழவேற்காடு டச்சுக்காரர்களின் தலைநகராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் தலைநகராக இருந்தது எது அப்படின்னா டச்சுக்காரர்களுக்கு பழவேற்காடு. பின்னர் 1690 பழவேற்காட்டிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிக்கொண்டனர் அப்படிங்கிறாங்க. 1690 இந்த போர்ச்சுகீசியர்களிடமிருந்து கைப்பற்றினாங்க இல்லையா அந்த நாகப்பட்டினத்தை, அதை இந்த டச்சுக்காரர்கள் அவங்களுடைய தலைநகரவா மாற்றி கொண்டாங்க. சரிங்களா? இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி ஆகியவை டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருட்களாகும் அப்படிங்கிறாங்க. கருப்பு மிளகு மற்றும் மற்ற நறுமணப் பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர். இந்தியாவில் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம்பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவர்களது முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க டச்சுக்காரர்கள் அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இவங்க 2 பேர்த்துக்கும் போட்டியா இருந்தது எது அப்படின்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. சரிங்களா? 17ஆவது நூற்றாண்டு ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சு. இந்நிலையில் 1663 டச்சுக்காரர்கள் அம்பைனாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொண்டனர் அப்படின்றாங்க. இங்க டச்சுக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 10 ஆங்கிலேயர்களையும் 9 ஜப்பானியர்களையும் கொன்னுடுறாங்க. இந்த நிகழ்வு டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களிடையே மேலும் பகைமையை வளர்த்தது அப்படிங்கிறாங்க. 1759 நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். தொடர்ந்து டச்சு இறுதி வீழ்ச்சியை எட்டியது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயரிடம் இழந்த டச்சு 1795 முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டச்சுக்காரர்களை ஃபுல்லா ஆங்கிலேயர்கள் வீழ்த்திடுறாங்க. முழுக்க ஆங்கிலேயர்களிடம் டச்சு அவங்களுடைய இடங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் ஆதிக்கத்தை இழந்தனர் அப்படிங்கிறாங்க. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் 1613 கெல்டிரியா கோட்டையை கட்டினார்கள் அப்படின்றாங்க. இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த கெல்டிரியா கோட்டை. இதை கட்டினது யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள். இது ஒரு காலத்துல அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தோட மையமா இருந்தது தான் இந்த கெல்டிரியா கோட்டை. இது எங்கன்னா பழவேற்காட்டுல. சரிங்களா?
அக்காலத்தில் பழவேற்காட்டிலிருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியவை டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் கைப்பற்றின இடங்கள். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா வந்துட்டு ஆங்கிலேயர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறுவனம் கம்பெனி, அதாவது அந்த கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அவர் சூரத் நகரில் ஓர் வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரினார். அதாவது இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஆங்கிலேயர்கள் அனுப்பி வச்சாங்கல்ல, அவர் வந்துட்டு சூரத்தில் ஒரு வணிக மையத்தை வந்து நாங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அனுமதியை வந்து ஜஹாங்கீர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் போர்ச்சுகீசியர் தலையிட்டால் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை அப்படின்றாங்க. ஆகையால் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஏமாற்றத்துடன் இங்கிலாந்து திரும்பினார். இந்நிலையில் சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜஹாங்கீர் வந்துட்டு இந்த போர்ச்சுகீசியவர்களால் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த சூரத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு கடற்போர் ஒன்று அங்கே நடக்குது. அந்த கடற்போரில் போர்ச்சுகீசிய கடற்படையை வந்துட்டு இந்த ஆங்கிலேயர்கள் வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதனால் மகிழ்ச்சி அடைந்த பேரரசர் ஜஹாங்கீர் 1613 சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார் அப்படிங்கிறாங்க. ஜஹாங்கீருக்கு ரொம்ப சந்தோஷம் போர்ச்சுகீசியர்கள் தோற்கடிச்சதுனால. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, சூரத்தில் சரி நீங்க வணிக மையத்தை வந்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்றாரு. இது ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களின் தலைமையகமாக இருந்தது. எது அப்படின்னா வந்துட்டு சூரத். ஆரம்பத்தில் வந்துட்டு இதுதான் ஆங்கிலேயர்களோட தலைமையகமாக இருந்திருக்குது. இந்நிலையில் 1614 கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் போர்ச்சுகீசியரை வென்றார். இந்த சம்பவங்கள் முகலாய அவையில் ஆங்கிலேயர்களின் கௌரவத்தை அதிகரித்தன அப்படிங்கிறாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெற்றி பெற்றதுனால இது வந்துட்டு அந்த முகலாயர்களுடைய அவையில வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தையே வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குது. 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியில் பேரரசர் ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். உரிமையை பெற்ற சர் தாமஸ் ரோ புறப்படும் முன் ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா, தாமஸ் வந்துட்டு இந்தியாவில் வணிகம் செய்யறதுக்கான உரிமையை ஜஹாங்கீர்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அவர் இங்கே இருந்து அவர் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்ரா, அகமதாபாத், அப்புறம் புரோச் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு வணிக மையத்தை வந்து அவர் நிறுவிடுறாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் 1611 நிறுவினர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஆங்கிலேயர்களுடைய முதல் வணிக மையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மசூலிப்பட்டினத்தில் 1611 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாகும் அப்படிங்கிறாங்க. 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மெட்ராஸை குத்தகைக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க சந்திரகிரி மன்னர்கிட்ட இருந்துட்டு. சந்திரகிரி மன்னரான அந்த சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து. சரிங்களா? அங்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது அப்படிங்கிறாங்க. இது ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகவும் கிழக்கு பகுதி முழுமைக்குமான தலைமையிடமாகவும் விளங்கியது அப்படிங்கிறாங்க. இந்த ஜார்ஜ் கோட்டை இருக்குதுல்ல, இதுதான் வந்துட்டு ஆங்கிலேயரால முதல்ல கட்டப்பட்ட கோட்டை. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு
இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரினை திருமணம் செய்து கொண்டார். திருமண சீராய் பம்பாய் தீவை போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இங்கிலாந்து மன்னர் வந்துட்டு போர்ச்சுகீசிய இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதுக்கு சீரா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த போர்ச்சுகீசிய மன்னர்கிட்ட இருந்துட்டு பம்பாய் தீவை வந்துட்டு அவர் வாங்கிடுறாரு. எனக்கு சீதனமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1668 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடம் இருந்து பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? அடுத்தது 1690ஆம் ஆண்டு சுதானுதி என்ற இடத்தில் ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. சுதானுதி, காளிகட்டம் மற்றும் கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை 1698 கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கிராமங்களின் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறாங்க. எந்த 3 கிராமங்கள் அப்படின்னா, இந்த சுதாநதி, காளிகட்டம் மற்றும் கோவிந்தபுரம் இந்த 3 கிராமங்களும் தான் வந்துட்டு பின்னால வந்து கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற நகரமா வந்துட்டு வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறாங்க. 1796 சுதாநதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அது 1700 வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1757 பிளாசி போர் மற்றும் 1764 பக்சார் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்துட்டு இந்த பிளாசி போர், பக்சார் போர் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த போர்களுக்கு அப்புறமா தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்தியா 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படிங்கிறாங்க. 1858க்கு பிறகு இந்தியா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆங்கிலேயர்களுடைய அரசு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சரிங்களா? இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஆங்கிலேயர்கள் பத்தி. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டேனியர்கள். சரிங்களா? டேனியர்கள் டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னா, 4ஆம் கிறிஸ்டியன், அதாவது வந்துட்டு டென்மார்க் அரசர் 1616 மார்ச் 17 அப்போ வந்துட்டு உருவாக்குறாரு. அவர்கள் 1620 தரங்கம்பாடி, அதாவது தமிழ்நாடு, 1676 செராம்பூர், வங்காளம் ஆகிய இடங்களில் குடியேற்றங்களை நிறுவினர். செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ டேனியர்களோட இந்திய தலைமையிடம் எது அப்படின்னா, இந்த செராம்பூர் தான். டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்தி கொள்ள தவறிவிட்டனர். அவங்க வந்துட்டு அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்தியாவில் தங்களை வந்துட்டு பலப்படுத்தி கொள்ள, அவங்களுடைய பலம் என்ன அப்படின்றத வெளிப்படுத்த அவங்க தவறிட்டாங்க. எனவே 1845 டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றனர் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த டேனியர்கள் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு அதாவது வந்து அவங்களுடைய பலத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தலை. அவங்களுடைய குடியேற்றங்கள் அத்தனையுமே அவங்க ஆங்கில அரசுக்கு வந்து வித்துட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அதாவது இப்போ டேனியர்கள் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1667 பிரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது வணிகம் செய்யறதுக்காக இந்தியாவில் வந்திருக்காங்க இல்லையா, அந்த நாடுகள் எல்லாம் கடைசி நாடு வந்து அதுல என்ன அப்படின்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். 1669 மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரான்ஸோட ஃபர்ஸ்ட் வர்த்தக மையம் வந்து எங்கன்னா சூரத், 2வது வந்துட்டு மசூலிப்பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா,
1673இல் பீஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்ட்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமானது. பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை பிரான்காய்ஸ் மார்ட்டின் கட்டினார். வங்காளத்தின் முகலாய ஆளுநரான செயிஸ்டகானின் அனுமதி பெற்று 1673இல் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையங்களை நிறுவியது அப்படிங்கிறாங்க. குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, கடலோர பகுதிகளான மாஹி, காரைக்கால், பாலசோர் மற்றும் காசிம் பஜார் போன்ற இடங்கள் முக்கியமானவை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 1742இல் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநரான ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்லே என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. இவர் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த டியூப்லே, இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பிரெஞ்சு அதிகாரம் வந்து இன்னும் ரொம்ப பலமானது. அவருக்கு அப்புறமா பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஐரோப்பியர்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. கடைசியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, முடிவுரை பார்த்துக்கோங்க. போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயரால் வெளியேற்றப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. அதன் பின் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்க போட்டியில் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்துட்டு இந்த வர்த்தகத்திலையும் சரி அரசியல்லையும் சரி ஆங்கிலேயருக்கு வந்துட்டு அதாவது வந்து ஆங்கிலேயரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்படிங்கிறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறாங்க. இந்த பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்றாங்க, இந்த வர்த்தகத்தை வந்து நிறுத்திட்டு இந்தியாவுக்கூடையுமே மற்ற ஐரோப்பிய நாடுகளோடையுமே வந்துட்டு போர் செய்யறாங்க. அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற 3 கர்நாடக போர்களும் பிரான்சை நலிவடைய செய்தன அப்படிங்கிறாங்க. இது ஆங்கிலேயரின் பிராந்திய விரிவாக்கத்திற்கு புத்தெழுச்சியை கொடுத்தது அப்படிங்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சு, டானிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரின் வெற்றிக்கு ஆங்கிலேயரின் வணிக ரீதியிலான போட்டி, உயர்ந்த தியாகம், அரசின் ஆதரவு, கடற்படை மேலாதிக்கம், தேசிய தன்மை மற்றும் ஐரோப்பாவில் அவர்களின் அதிகாரம் ஆகியன காரணமாயின அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய வெற்றிக்கு காரணமா சொல்றாங்க. சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம வந்து இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு டச்சுக்காரர்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. டச்சுக்காரர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து வெளியேற்றிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் இடையில வந்தாங்க இல்லையா அந்த டேனியர்கள், அவங்க வந்து இருந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய இடத்த ஃபுல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு வித்துட்டு போயிடுறாங்க டேனியர்கள். இப்போ இங்கே போட்டி யாருக்கும் யாருக்கும் இருக்குது அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கும் இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தான் இருக்கு. இந்த பிரெஞ்சுக்காரவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய வர்த்தகத்தை எல்லாத்தையுமே புறக்கணிச்சு இந்த போர்ல ஈடுபடுறாங்க. அந்த கர்நாடக போர்ல வந்துட்டு இந்த மாதிரி போர்கள் எல்லாமே நடைபெற்றதுனால அது ஆங்கிலேயர்களுடைய வணிகம், அரசியல் எல்லாமே வந்துட்டு எழுச்சிக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்தியா வந்துட்டு அந்த ஆங்கில கிழக்கிந்திய அதாவது ஆங்கிலேயர்களால் அடிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய சுதந்திர போராட்டம்லாம் நடந்து அதுக்கப்புறமா இந்தியா வந்துட்டு 1947ல் சுதந்திரம் அடைஞ்சது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த ஐரோப்பியர் வருகையில் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக முடியணும் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இந்த அடிமை ஆட்சி எல்லாமே முடிஞ்சு இந்தியர்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாத்த பற்றியுமே நான் வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks friends, thanks for watching.